லூயா இயேசுவே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு சோதராம், புதிய மாதத்திற்காக சோதராம் சோதராம் சோதராம், புதிய நாளுக்காக சோதராம் சோதராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். மகா பரிசுத்தம் இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 4வது மாதத்திற்காக உமக்கு சோத்திரம். கடந்த மாதத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா காரியத்திலும் கூட இருந்தீர். துக்கமான சம்பவங்கள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து தேவ சமாதானத்தினால் எங்களை காத்து கொண்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்காக சோத்திரம், புதிய நாளுக்காக சோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம். வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும். ஒருமித்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த கிருபதாரும். ஆண்டவர், எங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால சகல தடைகளை உம்முடைய நாமத்தில் எடுத்து போடுவீராக. கர்த்தாவே, தடைகளை எடுத்து போடும். கர்த்தாவே, தடைகளை எடுத்து போடும். நீர் ஒருவரே எங்களை நடத்தும்படி, எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், கூட இரு. இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா. சோதராம் சோதராம் சோதராம். 385வது பாடல், தெரிந்த பாடல். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. 385வது பாடல். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன்,
தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை கொடுத்து வைத்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை கொடுத்து வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தம்மை ஆதரித்தீர். அன்றன்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி சோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகன் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி சோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. 413வது பாடல். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. பழைய பாடல், தெரிந்த பாடல். உற்சாகமாக நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே. 413வது பாடல். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் ஏற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் ஏற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும், உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும், உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும்
திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பு. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும்
இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பான ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாடினோம் பக்க பலம். அவர் நமக்கு பக்க பலமானவர். ஹல்லேலூயா. சோதராம் சோதராம். நான் ஒரு மனிதனை பார்த்து சொல்லும், இவர் எனக்கு பக்கபலமாயிருந்தார், இவர் எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்லுவோம். ஆனால் அப்படி நமக்கு பக்கபலமாயிருந்த அநேகர் நம்மை விட்டு போய்விட்டார்கள். மனிதனுடைய பக்கபலம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஒரு குறிப்பிட்ட நாள் தான். அதன் பின்பு அவன் அவனுடைய வேலையை பார்த்து போய்விடுவான். ஆனால் கர்த்தரோ அவர் மாறாதவராய் என்றும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு பக்கபலமாகவே இருப்பார். அல்லேலூயா. அவர்தான் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பக்கபலமாயிருந்து நம்மை அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பக்கபலமாயிருந்தார். மனம் தளர்ந்த நேரம் உண்டு, நொடிந்து போன நேரம் உண்டு, கூனி குருவி இருந்த நேரம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பக்கபலமாயிருந்தார். ஆகையினால் தான் நாம் இப்பொழுது நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு பக்கபலமாயிருந்ததற்காக, எங்களுக்கு பக்கபலமாயிருந்ததற்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. 358. பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், இளைப்படையாது மேலோகில், இளைப்படையாது மேலோகில் வேகுவேன் பரந்து வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன்.
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாளுக்காக கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக கர்த்தரை சோதரிப்போம். புதிய மாதத்தை தந்ததற்காக கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மோடு இருந்ததற்காக, நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டதற்காக கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. சோதரம். நாம் கலங்கின வேளையிலே, தவித்த வேளையிலே, புலம்புன வேளையிலே எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம், சோதரம். அன்றைக்கு பவுல் கலங்கி கொண்டிருந்த வேளையில பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தின ஆண்டவர் நாளிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை தைரியப்படுத்தினார், நம்மை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த மாதமெல்லாம் நீர் காத்து கொண்டீர். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே உமக்கு சோதரம், சோதரம், சோதரம். எங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 107 சங்கீதம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 107 அதிகாரம் 8வது வசனம். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்மை திருப்தியாக்கி நன்மையினாலே அவர் நிரப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய கரத்தை வைத்து நாம் செபித்து அதை நாம் உரிமையாக்கி கொள்ளுவோம். ஆமென். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக, சங்கீதம் 107 நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நன்மையினால் நிரப்புகிற தேவன் நீராயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்கின்படி கர்த்தரங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சபையின் மக்கள், அரக்கோணம் திருத்தலுள்ள விசுவாச குடும்பங்கள் எங்கிருந்தாலும், தூரத்தில் சமீபத்தில் இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 107:8 யாராவது வாசியுங்கள். தவனமுள்ள ஆத்துமாவை, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார், நன்மையினால் நிரப்புகிறார். ஆண்டவர் இந்த மாதத்திலே மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை திருப்தியாக்குகிறவர். ஏனென்றால் நாட்களிலே மனிதன் திருப்தியுள்ள ஒரு நிலையில் இல்லை. ஏதாவது ஒரு குறைபாடு, ஏதாவது ஒரு தேவைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவன் திருப்தியோடு கூட இருக்க முடியாது. பொதுவாக இந்த இதில் திருப்தி என்று சொல்லும்போது 2 காரியங்களை நாம் சொல்லலாம். ஒன்று உலக பிரகாரமான காரியங்களிலே திருப்தி, 2வது ஆவிக்குரிய காரியங்களிலே திருப்தி. இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாக காரியங்கள் எடுத்துக்கொள்வோமானால் அநேகருக்கு திருப்தி இல்லை. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் எடுக்கும்போது குறைவு இருந்தாலும் திருப்தியோடு இருக்கிறோம். ஜெப குறைப்பு இருக்கும், வேத வாசிப்பு குறைவு இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மற்ற பரிசுத்த எல்லாதும் குறைவு இருந்தாலும் அதை திருப்தியோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் உலக பிரகாரமான ஒரு சிறு நன்மை குறைந்தாலும் அதை திருப்தியோடு நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அவர் திருப்தியாக்குகிறார். 2வதாக அவர் நம்மை நிரப்புகிறார், நன்மையினால் நிரப்புகிறார்.
சங்கீதக்காரன் சொல்லும்போது நன்மையும் கிருபையும் உன்னை தொடருன்னா உன்னை தொடர்ந்து பிடித்து கொண்டே வரும். எங்கே போனாலும் நன்மை தொடரும். ஆமென், அல்லேலூயா. நன்மை தொடரும், அதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. எங்கே போனாலும் பின்னால் நன்மை உன்னை தொடர்ந்து விரட்டி பிடித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் இந்த நாட்களிலே திருப்தி இல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மட்டுமல்ல, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பிரசங்கி சொல்லுவார். அதை படிங்கள். பிரசங்கி 4:8 வாசியுங்கள். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான். ஒருவன் ஒண்டிக்காரன், தனிமேல் அவன் இருக்கிறான். அவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ பேர யாரும் கிடையாது. அவன் தனிமேல் இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை. அவனுக்கு உடனாளியும் இல்லை. அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அதாவது உடன் பிறந்தவங்களும் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. அவனுடைய கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் தான் ஒரு நன்மையை அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. பாருங்கள், தீராத தொல்லை. இது யாருக்கு நான் பிரயாசப்படுறேன்? அவனுக்கு மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, பேர குழந்தைகள் கிடையாது, உடம்பிறந்த சகோதர சகோதரிகள் கிடையாது. ஆனாலும் அவனுக்கு என்ன? அவன் என்னன்னா, அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தில் திருப்தி இல்லாத, அப்படி இன்னும் ஐஸ்வர்யனாக வேண்டும். நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம், குடும்பத்தில் அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்க பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், மறுபடியும் சம்பாதித்து கொண்டே இருப்பான். அதில் அவனுக்கு என்ன இல்லை? திருப்தியே இல்லை. ஒரு மனிதன் சொல்லுவார், மனிதன் ஒரே ஒரு காரியத்தில் திருப்தியாக செய்வான். என்ன காரியம்? சாப்பாடு மட்டும். சாப்பிட்ட பிறகு இந்த 2 கையிலையும் வயலில் வச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டேன், எப்படி திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் என்னதோ செத்த பிறகு 2 கையும் எங்கே வச்சு கட்டுறாங்க? வயிற்றுக்கு மேலே வச்சு கட்டுறாங்க. அடப்பாவி, இதுக்கு தான் என்ன பண்ணுன? உழைச்ச இல்லையா? இந்த 2 கையும் வயிற்றுலேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க போல இருக்கு. சரி, அப்போது இந்த மனிதன் சாப்பிட்ட உடனே தான், சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டாதான் போதுன்னு சொல்லுவான். வேற ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு 1 லட்சம் கொடுத்து பாருங்க, போதுமானு கேட்டால் இல்லை 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 இன்னும் கொஞ்சம் கொடுங்க. அதே மாதிரி சாப்பாடு கொடுத்து பாருங்க, இனி வேண்டவே வேண்டாம், எழுப்பி ஓடுவான். எப்பா அந்த 1 கிளாஸ் பாயசம் இருக்காப்பா, குடியப்பா, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, அது பாய் காய்ச்சினா பாயசம் அப்பா, நிலமோ போட்டு காய்ச்சி, ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம் வேண்டாம் சொல்லுவான். வேற ஒன்றுலேயும் மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? திருப்தி அடையவே மாட்டான். அவனுடைய கண்கள் திருப்தி ஆகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் மன்னித்துக்கொள், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து வாருங்கள். போதும், நீங்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே என்று சொல்றார். இந்த இது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறது இல்லை, திருப்தி செய்வதில்லை. ஆனால் உங்கள் முழு பிரயாசத்தையும் அதில் போடுறீங்க. உங்கள் பிரயாசம் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது உலக பிரகாரமான உங்கள் சொந்த தேவைக்காக நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பெற்றுக்கொள்ளுகிறான். உங்களுடைய சொந்த தேவைக்காக நீங்கள் பிரயாசப்படணும். வஸ்திரத்துக்காக, சாப்பாட்டுக்காக, தங்குற இடத்திற்காக, ஒருவேளை வாடகை விட்டு இருந்த வாடகை கொடுப்பதற்காக நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டு தான் ஆகணும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். சொந்த காரியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பிரயாசப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நீங்கள் பிரயாசப்படணும்.
ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் திருப்தியை கொடுக்காது. அநேகர் குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் எப்படி இருக்கிறாங்க? திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி அவன் குடும்ப வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவான். கல்யாணம் பண்ணி 2 மாதத்தில் சொல்லுவான், எப்படியப்பா இருக்கு, அடி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். திருப்தி இல்லை. இன்றைக்கு அநேகர் குடும்பத்தில் திருப்தி இல்லை, மனைவி பிள்ளைகள் மேலே திருப்தி இல்லை. அப்படி அவன் அநேகர் இன்றைக்கு திருப்தி இல்லாத காரியங்களில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கசப்புகள் எல்லாம் மாறும். குடும்பத்தில் ஒருவேளை கணவன் மனைவிக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், பிற குழந்தைகள், குடும்பங்களுக்குள்ளே உறவுக்குள்ளே இதுவரையிலும் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்கள் குடும்ப உறவு ஒரு திருப்தியுள்ள ஒரு உறவாக மாறும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி பிள்ளைகள், தாத்தா பாட்டி, உங்களுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு குதூகலமான ஒரு குடும்ப உறவு உங்களுக்குள்ளே காணப்படும். அந்த நாட்களில், ஆதி நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஒரே சமையல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாட்களிலே பார்க்கும்போது இன்றைக்கு அநேக குடும்பங்கள் துண்டு துண்டாக பிரிந்து 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 போகிறார்கள். ஆபத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, ஆபத்துக்கு யாரும் வரல, அப்படியே பிரிந்து பிரிந்து கிடக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாம் ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு மோசஸ்ன்னு ஒரு வாத்தியார் இருந்தார். மோசஸ் அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி, பிள்ளைகள் திருமணமாகி மருமக்கள், பேர குழந்தைகள், வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு திருமணம் பண்ணி அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு அந்த அனுபவங்கள் இன்றைக்கு இல்லை இல்லையா? ஆகையினால் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் ஆண்டவர் முதல்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமேன். ஒருவேளை உங்களுடைய உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவியுடைய உறவுகள், புரிதவங்களுக்கு, பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம், மருமகள் மாமியார் அப்படின்ற உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் உறவிலே ஒரு திருப்தியை கர்த்தர் இந்த மாதத்தில் தருவார். ஒருவேளை நீங்கள் பிரிந்து குடும்பங்கள் இருக்கலாம், பிரிந்த குடும்பங்களாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை இணைத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பகையை ஒழித்து ஒரு மகிழ்ச்சியை குடும்பத்திலே கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ குடும்பத்திலே, உங்கள் உறவிலே ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ரூத்து 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரூத்து 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரூத் 2:18. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததை எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். எடுத்து மாமியாராகிய நகோமிக்கு கொடுத்தாள். ரூத்தின் புஸ்தகம் 2:18 ரூத்தை குறித்து சொல்லித்தான், திருப்தியாய் சாப்பிட்டான். நான் நினைக்கிறேன், இவ திருப்தியான சாப்பாடு இவளுக்கு இல்லை, அதனால தான் எங்கே போகிறா? வேலைக்கு போகிறா. திருப்தி இருந்தால் வேலைக்காம போகிறேன். திருப்தி இல்லை, சாப்பாட்டில் இவளுக்கு கொடுத்துல சாப்பாடு இல்லை. பசி பட்டினியில் வண்டி ஓடிட்டு இருக்கு, காலம் ஓடிட்டு இருக்கு. ருசியான சாப்பாடு சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் ஆச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் அப்படி தான், ருசியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுவாங்க, மீன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, இறைச்சி வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, ருசியாக சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? வெறும் காய் குழம்பு தான், இல்லைன்னா வெறும் ரசம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு, சில வருஷத்துக்கு முன்னே நம்முடைய சபையில் ஒரு வீட்டுக்கு நான் திடீர்னு போனேன். அந்த குழந்தைகளுக்கு, அவங்க பள்ளிக்கூடத்துன்னு வந்திருக்கிறாங்க பிள்ளைகள், அந்த குழந்தைகளுக்கு சோறும் வச்சு வெறும் ரசம் வச்சு கடையிலிருந்து பக்கோடா வாங்கி வச்சுருக்கிறாங்க.
மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரசமும் இந்த காரச்சவு மாதிரி கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஒரு பொரியலோ ஒரு கூட்டோ ஒரு முட்டையோ இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் பார்த்து எவ்வளோ காலம் ஆச்சு ஐயா, எவ்வளோ காலம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள் மருமக்கள் சம்பாதிச்சு நல்ல திருப்தியாக சாப்பிட்றாங்க. அல்லேலூயா. சொல்லப்போன மீதியான துணிக்கைகளை எடுக்கிறாங்க. அல்லேலூயா. திருப்தியான சாப்பாடு. ரூத்து திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கு அவள் எப்படி சாப்பிட்றான்? திருப்தியாக சாப்பிட்றான். சிலருக்கு இருக்குங்க, சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்கும். நீதிமொழியில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒருத்தன் ஒண்டியாக இருப்பான், அவன் மனைவி பிள்ளைகளை ஒன்றும் இருக்காது. நீதிமொழியில் இந்த பிரசங்கில நீங்கள் வாசிக்கலாம். ஒன்றும் இருக்காது, தனிமையில் தான் இருப்பான். ஆனால் வேலைக்காரன் எல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு முன்னே ஏப்பம் போட்டுட்டு போவாங்க. வேலைக்காரன் சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? ஏப்பம் போட்டுட்டு போவான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியாது, அவனால் சாப்பிட முடியாது. நீங்கள் அந்த எடுத்தவங்க எடுக்கலாம். பிரசங்கில இருக்கு அந்த வசனம். பிரைஸ் தி லார்ட். சோதரம். அதாவது பிரசங்கி அதாவது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயை, கொடிய நோயுமானது. அல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு அருமையா சொல்லுது. அவனுக்கு எல்லாம் இருக்கு, செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா? அவன் இச்சித்தது ஒன்றும் எல்லாமே சம்பாதிக்கிறான். ஆனா தேவன் அவனுக்கு அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கவில்லை. ஏன்னா சுகர் வியாதி, என்ன வியாதி? சக்கரை வியாதி, காட்டில் பிரச்சனை, பொரிச்ச பலகாரம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சக்கரை வியாதி, பாயசம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நாங்களும் பாஸ்டர் மகன் விசிட்டிங் போவோம். ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் என்னை கொண்டு போய் ஒரு ஸ்வீட் எண்ணெய் வைப்பாங்க. சேமுடனே அதை எடுத்துடுவான், கொடுக்க மாட்டான். பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, அவரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்க யாரும் கிடையாது, வேணும் இஷ்டத்தை சாப்பிடலாம். யோசித்து பாருங்க. அப்போது எல்லாம் இருந்தும் நமக்கு என்ன இல்லை, அனுபவிக்க சக்தி இல்லை. ஏன்? வியாதி, பலவீனம். அவனுக்கு நிறைய இருக்குது, சாப்பிட வைக்க முடியாது. வேலைக்காரன் சாப்பிட்டு யாப்பம் போட்டுட்டு போவான். பார்த்துக்க, சில குடும்பங்கள் அப்படி தான். வேலைக்காரன் என்ன செய்வான்? திருப்தியாக சாப்பிடுவான். இவன் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான், பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு இந்த மாத்திலே வாக்கு கொடுக்கிறார், நீ திருப்தியாய் சாப்பிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பரிசோதனை போகும்போது மருத்துவர் சொல்லுவார், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை, எல்லாம் சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு முறை ஒரு ஆளை மருத்துவமனையில் இருந்தார், பல நாட்களாக இருந்தார். ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவங்க என்ன கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஓ சுகம் ஆகிட்டாரு. அவர் சொன்ன நோக்கம் என்னன்னா, என்ன தின்னுட்டு போய் சேரட்டு அவருனாக்கா அவர் சொல்லி அனுப்புகிறாரு, தின்னுட்டு போட்டு அப்படின்னு. எல்லாம் கொடுங்கன்னு இவங்க வந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அட பாவியலா, அவங்க இப்போ போகிறாங்க, அதனால தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டு அப்படின்னு. இல்லை, அப்படிப்பட்டதல்ல. திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் சாக போகிறதில்லை. ஆமேன். திருப்தியாய் சாப்பிட்டு ரூத்தை போல நல்ல சந்ததிகளை பெற்றெடுத்து நீங்கள் வாழப்போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. ஆமேன். அல்லேலூயா. இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கை தரம் திருப்தியாய் சாப்பிட்டு, அதுவும் பாரு சொந்த சம்பாத்தியத்தில் சாப்பிட்டு. ஆமேன், ஆமேன். ரூத்து யாருக்கு சம்பாத்தியத்தில் சாப்பிட்றான்? இன்னும் சில ஆம்பிள்ளைகள் மனைவி வேலைக்கு போயிட்டு வருவா, சாப்பிடலன்னு உட்காந்துருப்பான்.
எப்படி? அப்படி இல்லை. சொந்த சம்பாத்தியம். பகல் முழுதும் என்ன பொறுக்குனாலாம்? கதிர் பொறுக்குனா. வெயில், உச்சி வெயில், கதிர் பொறுக்குதான். சொந்த சம்பாத்தியத்தில் சாப்பிட்டா. அல்லேலூயா. இந்த மாதத்தில் தெண்ட சாப்பாடு சாப்பிட்றவங்கெல்லாம் யோசிங்க. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? அந்த தெண்ட சாப்பாடா தண்டி சாப்பாடா? தெண்ட சாப்பாடு. அதில் ருசியே இருக்காது. எப்படி? எப்படி? சம்பாதிச்சு சாப்பிட்றதுல இல்லை, வேர்வை அதில் விழுந்தாதான் சாப்பிடல என்ன இருக்கும்? ருசி இருக்கும், திருப்தி இருக்கும், ருசி இருக்கும், எல்லாம் அதில் தான் இருக்கும். அவன் சம்பாதிச்சுட்டு வருவான், இவன் சம்பாதிச்சுட்டு வருவான், வாங்கி ஓசலை சாப்பிடலான்னு பார்த்தா என்ன வேலைக்கு ஆகாது, திருப்தி இருக்காது. நகோமி, ரூத்து உழைச்சு, அல்லேலூயா, உழைச்சு அவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்டுட்டு யாருக்கு கொடுக்குறான்? மாமிக்கும் கொண்டு கொடுக்குறான். மாமிக்கும் கொண்டு கொடுக்குறான். யோசித்து பாருங்க. அப்ப நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் திருப்தி அளிக்கிறீர்கள். நீங்க சாப்பிடுறது மட்டும் இல்லை, உங்க சாப்பாட்டுக்கு மற்றவங்களும் என்ன செய்வாங்க? திருப்தி ஆவார்கள். எத்தனை நம்புறீங்க? ஆமேன், அல்லேலூயா. என்ன கடந்த நாளில் எனக்கு என்னுடைய நிகழ்ச்சியை ஒருவர் பார்த்துட்டு எனக்கு அவர் ஃபோன் பண்ணார். ஐயா, எனக்கு 3 பிள்ளைகள். இந்த நிகழ்ச்சி அவர் பார்த்துட்டு இருப்பார். 3 பிள்ளைகள். என் மனைவி ஏகദേശம் 2-3 மாதங்களாக ஆஸ்பத்திரியில் இருந்து சுகர்னால காலில் விரலெல்லாம் எடுத்துட்டாங்க. நான் சம்பாதிச்சு எல்லாமே போச்சுது, எனக்கு ஒன்றுமே இல்லை. 3 பிள்ளைகள். இன்றைக்கு மத்தியானம் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடே கொடுக்க இல்லை. கொஞ்சம் சோறு இருந்தது, அதை துவையல் அரைச்சி கொடுத்தேன். எனக்கு அழுகையாக வருதுன்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், எடா பாவி, ஒரு காலத்தில் என் குழந்தைக்கு உப்பு போட்டு கஞ்சி கொடுக்க கூட என்ன இல்லை, உப்பு போட்டு கஞ்சி கொடுக்க கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தாண்டி நாங்கள் வந்தோம். இப்போ உனக்கு ஆண்டவர் சோறும் வேக வச்சு துவையல் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதில் சந்தோஷப்படுன்னு சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆமேன், அல்லேலூயா. திருப்தியாய் சாப்பிட போறீங்க. ஆமேன். நீங்க சாப்பிட்றது மட்டுமல்ல, மற்றவர்களும் உங்களுடைய உழைப்பிலே சாப்பிடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்க உழைப்பில் நீங்க சாப்பிட்டு மற்றவங்களையும் திருப்திப்படுத்துறதுல. ஆமேன். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. அதில் ஒரு பெரிய திருப்தி. நீங்கள் மற்ற பிள்ளைகள் சாப்பிடும்போது, இல்லை நம்மோடு கூட இருந்து சாப்பிடும்போது அதில் வருகிற திருப்தி வேற எங்கே வராது. நாங்கள் சில விதத்தில் சில ஹோட்டலுக்கு போகிற வேலையில் ஒரு 2-3 பேர் இருப்போம் வைங்களேன். நாங்கள் பாஸ்டல்ஸ் இருப்போம், 2-3 பேர் இருப்போம். 3 பேர் 3 ஐட்டத்தை சொல்லுவாங்க. எப்படி? 3 பேரும் 3 ஐட்டத்தை சொல்லுவாங்க. 3 ஐட்டம் வரும், எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிடுவோம். புரியுது உங்களுக்கு? அப்போ எல்லாருக்கும் என்ன ஆகுது? எல்லாமே கிடைக்குது. அதில் ஒரு பெரிய திருப்தி. நீங்களும் ஒரு நாள் மனைவி பிள்ளையோட ஹோட்டலுக்கு போங்க. போயிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொன்று சொல்லும். எல்லாம் சேர்த்து வாங்கி வச்சுட்டு எல்லாம் பங்குச்சு சாப்பிட்டு பாருங்க. அதில் இருக்கிற திருப்தி வேற ஒன்றுலேயும் வராது. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் எங்களை ஹோட்டலுக்கு போய் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் போங்க, போயிட்டு வாருங்க, அதில் தப்பு இல்லை. ஆமேன், அப்படி தானே? என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்யுங்க, போங்க. போட்டு ஒரு வருஷத்துக்கு 2 நாள் போயிட்டு ஒரு டூர் மாதிரி போயிட்டு அப்படி வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆமேன், அல்லேலூயா. அதில் இருக்கிற ஒரு சமாதானம் ஒன்றுலையும் வராது உங்களுக்கு. இது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து புருஷனை முகத்தை பார்த்து, மாமி முகத்தை பார்த்து, இதுகளுக்கு குழப்படி கேஸுக்க முகத்தை பார்த்தே உங்களுக்கு டென்ஷன் கூடுது. அல்லேலூயா. கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக வாங்கலாம். ஆமேன், அல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயாக சந்தோஷமாக அப்படி இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இல்லைன்னா கிணத்து தவளை மாதிரி உள்ளே கடந்துக்கிண்டு இதையும் உலகன்னு சொல்லி மற்றவங்க சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு சொந்த புத்தியிலையும் புரியவுக்குள்ள காரியம் இருக்காது. அதனால் அடிக்கடி கூட்டிகிட்டு போங்க. என்ன கிறிஸ்டோபர், கூட்டிகிட்டு போ அப்படி. ஆமாம், அல்லேலூயா. கார் இருக்குது, அப்படியே சென்னைக்கு வாங்க, மெரினா பீச்சுக்கு போங்க,
அப்படி போங்க, போயிட்டு வேறங்க எனக்கு எல்லாம் ஒன்றும் இடம்ங்கள மறந்து போயிட்டு அப்படி போயிட்டு உட்காந்து அப்படி ஜாலியாக. இப்போ தான் உங்களுக்கு கையில் பணம் கொண்டு போண்டாமே, கையில் என்ன இருக்குது? கையில் இன்னும் அதுக்கு பேர் என்ன? ஃபோன்பே இருக்க, அப்படியே கொண்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு வாங்கலாம் ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் நாளிலே உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு திருப்தி, உங்கள் சொந்த பிரயாசத்தில் சாப்பிட போகிறீங்க. உங்கள் சொந்த பிரயாசம் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் குடும்பத்தாரும் சாப்பிட போகிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆமென். நகோமிக்கு என்ன கிடைச்சது? வேலை வாய்ப்பு கிடைச்சது. ஆமென். ரூத்துக்கு என்ன கிடைச்சது? வேலை வாய்ப்பு கிடைச்சது. போவாஸ் சொல்றாரு, ரூத்து நெல் கதிர்களை பறக்கிறதுக்கு நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, நீங்க கண்டு சிந்தி விடுங்க. என்ன செய்யுங்க? கொஞ்சம் சிந்தி விடுங்க, பறக்கட்டு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரியுடைய கண்களில். ஆமென். எல்லாருடைய கண்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெருக்கடியெல்லாம் மாறும். உங்களை பார்த்து அவங்க மேல் அதிகாரி எரிஞ்சு விடுறாரு, நீங்கள் போய் பாருங்கள், அவர் இந்த மாதம் இருக்க மாட்டார், அதோட டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், நான் யோசித்து பார்த்தேன், ரூத்து வெட்கப்படவே இல்லை. அந்த இடத்துல அவள் தான் புதிய ஆள், அப்படி தானே? மற்றவெல்லாம் இனஜன பந்துக்கள். ரூத்து மட்டும்தான் இந்த மோவா தேசத்துக்காரி. அவளுக்கு இங்கே என்ன இல்லை? யாருமே அவளுக்கு இல்லை. ஆனால் எல்லாருடைய கண்கள் அவளுக்கு என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போவாஸ் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொழுக்கு கொளிக்கும்படிக்கு அவளுக்காக சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டக்கூடாது என்று கட்டளையிட்டாள். ரூத்தை பார்த்து அவ சொல்றா, உனக்கு நிறைவான பலன் உண்டு. நீ அடைக்கலமா இங்க வந்துட்ட, உனக்கு என்ன கிடைக்கும்? நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும். இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைவான பலனை உங்களுக்கு தந்து திருப்தியாய் நீங்கள் போஷித்து மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவி சந்தோஷமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இதை விட விசேஷித்த ஒரு திருப்தி. ஆமென். அது சொல்லுங்க. இதை விட விசேஷித்த ஒரு திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:15. ஒரு விசேஷித்த திருப்தி. ஆமென். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ தேவனின் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் உண்மையிலே நான் வாசித்தேன், ரொம்ப சந்தோஷம். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலை பார்த்து திருப்தி அடைவேன். இந்த மாதத்தில் ஆண்டோடைய சாயலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஒருவேளை உங்களுக்கு கடந்த நாட்கள் எல்லாம் தேவ சாயலை பார்க்கக்கூடிய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அதற்கு நீங்கள் தகுதியற்றவர்களாய் கூட இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை தகுதிப்படுத்தி அவருடைய சாயலை பார்ப்பதற்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாயலில் நான் திருப்தியாவேன். அல்லேலூயா. நீங்களோட சாயலை பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? ஜெபத்தின் மூலமாய் பார்க்கணும். ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது யாருக்கு சாயலை பார்க்கலாம்? தேவ சாயலை பார்க்கலாம். ஒரு பரிசுத்தம் சொல்றாரு, நான் ஜெபிச்சு தேவ சாயலை தேவ பிரசன்னத்தை உணராம அந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டேன், எழும்பவே மாட்டேன்னு சொல்றாரு. தேவ பிரசன்னத்தை உணர்றது வரையிலும் நான் ஜெபம் பண்ணுவேன். பிறகுதான் திருப்தி அடைந்த பின்பு தான் ஜெபத்தை முடிப்பேன். அந்த மணி என்ன ஆனாலும் பரவாயில்லை. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் அந்த அனுபவங்கள் இல்லை. ஜெபிக்கிற வேளையில் தேவ சாயலை பார்க்குற அனுபவம், தேவ பிரசன்னத்தை உணர்கிற அனுபவம், ஜெபிக்கும் போது நம்முடைய பாரம் போகிறத பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாளிலே நான் ஒரு விஷயத்துக்கு நான் சொன்னேன்ல, சேம் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது மருத்துவர் சொல்லுகிறார்கள், எல்லாம் நம்பிக்கை போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5-6 நாள் வெண்டிலேட்டரில் இருக்கிறான், ரொம்ப சோர்வு, மன சோர்வு. சுகமில்லா ஆஸ்பத்திரியில் எல்லாரும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நானும் அந்த ரூமில் வந்து கரத்தில் நான் ஜெபித்தேன். கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த உடனே அந்த
பாரம் என்னை விட்டு பறந்து போனது. ஒரு எளிமையான மனுஷனாய் நான் மாறினேன். உடனே நினைத்தேன், கர்த்தர் பெரியவர், பெரியவர். கடையில் 10 மணிக்கு கேட்டாலும் கண்ணை திறந்து பார்த்தாச்சு. ஆமென். காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன். அதனால் அன்பானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு அவர் தமது பிரசன்னத்தை விளங்கச் செய்வார். வேதம் சொல்லுக, தமது பிரசன்னத்தை உங்கள் மேல் வீசச் செய்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள், அவருடைய சாயலை பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய சாயலை பார்த்து திருப்தி அடைகிற அனுபவம். மோசே சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னால் போகாவிட்டா எங்களை என்ன செய்ய வேண்டாம், எங்களை வேண்டாம், போக விட வேண்டாம், நாங்கள் வரல. நீர் போகிறதா இருந்தால் பின்னால் என்ன செய்யறோம், நாங்கள் வாரோம், நீர் அனுமதின்னு சொல்கிறார். அப்போ உமது பிரசன்னம் எங்கள் முன்னால் போகணும். உமது பிரசன்னத்தை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, எங்கள் சரீரத்தில் இந்த ஜீவன் இருக்கிற நாள் வரையிலும் உங்களுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணணும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவருடைய சாயலால் நம்ம திருப்தி அடைவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 90வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய கிருபையால் திருப்தி. படியுங்கள். 90. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. பாருங்க, கொஞ்ச நாள் இல்ல, எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழணும், வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களிகூறணும், வாழ்நாள் எல்லாம் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். ஏதோ 2 நாள் சந்தோஷமா இருந்து 3ஆம் நாள் பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமா இருக்கும்படி உம்முடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களை திருப்தியாக்கட்டும். ஆமாம். பவுல் சொல்லும்போது சொல்லுவார், பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் தன்னுடைய பிரச்சனைக்காக 3 முறை செபித்தார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கும் போது 3 முறை அவர் செபித்தாராம். ஆண்டவர் அதுக்கு ஒரு ஜெபிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? என் கிருபை உனக்கு போதும், இந்த கிருபையே உன்னை பலப்படுத்தும், இந்த கிருபையே இந்த வியாதியிலையும் உன்னை எப்படி செய்யும்? திருப்தியாய் இருக்க செய்யும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். திருப்தி அளிக்கிற கிருபை. அல்லேலூயா. என்ன கிருபை? திருப்தி அளிக்கிற கிருபை, சமாதானத்தை கொடுக்கிற கிருபை, வியாதி இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய கிருபை, அது நினைக்காமல் இருக்கிற கிருபை. என்னோட வியாதி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சில இருக்குன்னு நினைச்சாலே ஆபத்து. எப்படி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு சுகர் 660 தான் கண்டுபிடிச்சது. 660 சிஎம்சியில் கண்டுபிடிச்சாங்க. 660 சுகரு. அதுக்கப்புறம் தான் சுகரா அது இப்படி எல்லாம் செய்யுமா? அது வரல எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் கவலையே வருது. அதனால தான் அதை பற்றி கவலையே படக்கூடாது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை, உங்கள் வியாதி ஒன்று இருக்குன்னே அது நினைக்காத அளவுக்கு அது போயிடும். ஏன்னா அவர் தான் தாங்கக்கூடிய பலன் தாராரு. அப்போ கிருபை வியாதியை பற்றி என்ன செய்ய அவசியம் இல்லை, நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிற, உங்களை ஏந்துகிற, உங்களை சுமக்கிற, உங்களை அரவணைத்து செல்லுகிற, உங்களை திருப்தி ஆக்குகிற, உங்களை தைரியப்படுத்துகிற, அவருடைய சாயலை பார்க்கக்கூடிய எல்லாம் உள்ளடக்கினது தான் ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபையிலே கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. 2வதாக நீங்கள் அந்த சங்கீத புஸ்தகம் 107 சங்கீத 8ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? நம்முள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள, அதாவது கர்த்தர் என்னன்னா தேவையுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தேவைக்கு மிஞ்சி தருகிற தேவன் அல்ல. ஆமென். உன் தேவை அறிந்து உனக்கு அவர் செய்வார்.
அந்த வசனத்தை ஒன்றோட வாசிங்க. கீழே அந்த 2வது பகுதி. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசி உனக்கு இருந்தா நன்மை இருக்குன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஆனா நம்ம பசி இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? தீமைன்னு நினைக்கிறோம். பசி இருந்தாலே என்ன நினைக்கிறோம்? ஓ, தீமைன்னு நினைக்கிறோம். ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? பசி இருந்தாலே உனக்கு என்ன வந்துட்டு? நன்மை வந்தாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பசி வந்தாலே நன்மை வந்தாச்சு. அதை யோசித்துக்கிடுங்க. நன்மையால் உங்களை நிரப்புவார். பசி வந்தா அந்த ஆகாரத்தை கொடுத்து நன்மை மட்டுமல்ல, எல்லாவித நன்மைகளையும் பைபிள் சொல்லுது. நன்மையான இந்த ஈவும், யாக்கோபு 1:17, நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். தாவீது சொல்லும்போது நன்மை கிருபை உன்னை தொடரும். நன்மை கிருபை உன்னை இன்னும் சொல்ல போனா நன்மையும் கிருபை விரட்டின்னு தெரியுமா? இதுவரை நம்ம வியாதி விரட்டுது, துன்பம் விரட்டுதுன்னு நான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா என்ன விரட்டுதான்? நன்மை கிருபை விரட்டுது, உன்னை துரத்துது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. நன்மையினாலே நிரப்பப்படுவீர்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நன்மையால் உங்களை நிரப்புவார். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் என்ன உண்டு? ஒரு நிபந்தனை உண்டு. வானத்தின் பலன் திறக்கணும். நீ திறக்கணும், உன் கையை திறக்கணும், இதயத்தை திறக்கணும், சிந்தையை திறக்கணும், உன்னுடைய பர்ஷை திறக்கணும், உன் கஜனாவை திறக்கணும். நீ அப்படி இதெல்லாம் திறந்தேன்னா ஆண்டவனுக்கு என்ன திறப்பாரு? என்ன திறப்பாரு? வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அப்போ உன்னை அவர் நிரப்புவார். இதுவரையிலும் குறைவு, என்ன விஷயத்தில் உன்னை குறைவு இருந்ததோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. மனிதர்கள் நெல் அளந்து அந்த காலத்தில் கொட்டுவாங்க. மரக்கால் இருக்கும். நெல் அளந்து என்ன பண்ணுவாங்க? கொட்டுவாங்க. நான் பார்த்துட்டு இருப்பேன். நான் எங்களுக்கெல்லாம் வயல் உண்டு. அப்போது பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனால் நெல் கொட்டுவாங்க. இப்படி கொட்டுவாங்க. ஒரு தட்டு தட்டுவாங்க, அப்படி அழுத்தி ஒரு தட்டு எடுத்துடுவாங்க. பார்த்துருக்கா? அந்த மரக்காலில் உள்ளங்கையை வச்சு ஒரு அழுத்தி எடுப்பாங்க. இதிலே ஒரு 1/2 கிலோ போயிடும் கீழே. அப்படிப்பட்ட நிரப்புதல் அல்ல, ஒரு பரிபூர்ணமான நிரப்புதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்க இனி பாத்திரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆமென். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஞாபகம் இருக்கா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தை வாசிக்கும் போது, தீர்க்கதரிசியுடைய ஒரு மனைவி கணவனை இழந்தவள். கணவன் இருக்கும்போது கடன் வாங்கிட்டான். நல்ல மனுஷன் கடன் வாங்கி மனைவிக்கு பிள்ளைக்கு வச்சுட்டு போட்டான். அல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. கடன் வாங்கி மனைவிக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யாத? நீ வச்சுட்டு போவாத. பெரிய பாவம். அந்த பிள்ளைகளுங்க என்ன செய்யும்? மனைவி என்ன செய்வா? நல்லா தாம் தூம்னு செலவு பண்ண வேண்டியது. சில ஊழியக்காரன் கடன் வாங்கி தாம் தூம்னு கன்வென்ஷன் நடத்துவாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வாருன்னு. 4ஆவது நாள் ஹார்ட் அட்டாக் வரும், செத்து போவாங்க. லட்சக்கணக்கில் கடன் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமையாக பேசுவாங்க. நான் கடன் வாங்கியாக்கு இந்த ஊழியத்தை செய்ய. உன்னை கடன் வாங்கி செய்ய சொன்னாரா? ஆண்டவர் எங்கேயாவது கடன் வாங்கணுன்னாராங்க? கடன் கொடுப்பான்னு தான் சொன்னார். நம்ம வந்து நினைப்போம் ஆண்டவர் தான் கடன் கொடுக்க சொன்னார், நான் வாங்குறேன்னு சொல்லுவோம். எப்படி? கடன் கொடுக்க சொன்னது யாரு? ஆண்டவர். யாராவது வாங்கித்தானே ஆகணும், நான் வாங்குறேன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. கடன் வாங்கி ஊழியம் செய்துட்டு மனைவி பிள்ளைகளை பட்டினி போட்டுட்டு பெரிய ஊழியக்காரனை நீ செய்யாத. இருந்தா செய். ஆமென். நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் பாசமாட்ட எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போவேன். ஆமென். ஆமாம். ஒரு நாளும் இத்தனை வருஷம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை 50 ஆண்டுகள் கேட்டு ஆகுது. ஒரு நாளும் தவறு நான் செய்ததே கிடையாது. சரி, கர்த்தர் பார்த்துருவார், ஜோமன்னு. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் 2 ஊழியக்காரங்கிட்ட வந்தாங்க. மியூசிக் போடுவதுக்கெல்லாம் வந்தாங்க. தபால் அடிக்கிறோம் எல்லாரும் அந்த நாட்களில். அப்போது ஒரு பிரதர் சொல்கிறாரு, பேசிகிட்டு இருக்கச்சில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு ஊழியங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த பிரதர் சொல்கிறாரு, நான் விசுவாசத்தில் இன்னைக்கு வந்தேன்னு. எப்படி? விசுவாசத்தில் வந்தேன்னு. ஏன் என்ன விசுவாசம்னு கேட்டால்,
மனைவி பிள்ளைய கர்த்தர் நடத்துவார், நான் கன்வென்ஷனுக்கு போகிறேன், கர்த்தர் நடத்துவார், நீ ஜோம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார். யார? நான் கேட்டேன், நீ 3 நாள் இங்கே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டதில்ல மனைவி எப்படி இருக்கும்? ஆமாம். அப்போ அந்த காலத்தில் என்கிட்ட 2-3 ரூபா தான் இருந்தது. கொடுத்து முதல்ல உண்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு அரிசி வாங்கி போட்டு செய்ய வேண்டியதை செய்துட்டு வான்னு விரட்டி விட்டேன். இங்கே இருக்க விடலை. முதல்ல நீ பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துட்டுங்க வா, கையில் காசை கொடுத்து அனுப்புகிறோம் போ, அதுக்கு பிறகு இங்கே தபாலை போடலாம். அது பட்டினி எடுத்து இங்கே தபாலை போட்டு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே தான் டப்புன்னு தான் கேட்குது. நீ நிம்மதியாக அங்கே பொண்டாட்டி பிள்ளைய பட்டினி போட்டுண்டு நிம்மதியாக இங்கே வந்து நீ தபாலை வாசிக்க முடியுமா? விரட்டி விட்டாங்க. பல வருஷத்துக்கு பிறகு என்ன பார்த்தாரு, ஐயா நான் உங்களை மறக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அண்ணன் தான் எனக்கு புத்தி தெளிஞ்சுன்னு சொன்னார். அதுவரையிலும் மற்றவங்க தட்டி கொடுப்பாங்களாம், பரவாயில்ல உங்கள் விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன் பாராட்டி தட்டி கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் தான் ஐயா நான் கண்டிச்சு கையில் ரூபாய் இந்த முதல்ல போய் பொண்டாட்டிய பிள்ளைய பாருணும் நீங்கள் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ கடன் வாங்கி உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு மேலே வச்சுட்டு போவாத. இவன் தீர்க்கதரிசி தான். இது யார்கிட்ட இருந்த தீர்க்கதரிசி? இவர் யார்கிட்ட இருந்தார்? இவருக்கு தலைவர் யார்? தலைவர் யார்? எலிசா. எலிசாவுக்கிட்ட இருந்தவர் ஆக்கம். புரியுது உங்களுக்கு? அப்படியானா இவர் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கணும்? எலிசாட்ட தான் வாங்கியிருக்கணும். கடன் யார்கிட்ட வாங்கியிருக்கணும்? எலிசாட்ட வாங்கியிருக்கணும். ஆனால் இவர் எலிசாட்ட போக மாட்டார், அடித்து உதைத்த வழியை அனுப்புவார். விசுவாசத்தில் இருந்துட்டு இங்கே வாயா, ஏன்ட்ட வந்து கடன் வாங்க வாரியா, நானும் இங்கே தத்தளிச்சுன்னு உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருப்பார். அதில் எங்கண்டோ கடன் வாங்கிக்கிண்டு இவர்கிட்ட வந்து ஒளிஞ்சுருக்கிறான். புரியுது உங்களுக்கு? அதில் இந்த கோடரி புஸ்தகத்தில் இதெல்லாம் வரையணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது பாங்க கோடரி புஸ்தகம் படித்து பாருங்கள். அப்போது நீ கடன் வாங்கி வச்சுட்டு கர்த்தர் என் பிள்ளைகளை காப்பாற்றுவார், என் மனையை காப்பாற்ற சொல்லக்கூடாது. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீ செத்து போனாலும் உன் பிள்ளைகள் சந்தோஷமாக உன் உழைப்பில் சாப்பிடணும். யாருடைய உழைப்பில்? உன் உழைப்பில் உன் பிள்ளைகள் மனைவி சாப்பிடணும். அது ஊழியக்காரனாலும் சரி எவனானாலும் சரி. ஆமாம், கர்த்தர் பார்ப்பாருன்னு சொல்லாத. கர்த்தர் ஒன்றை வச்சு தான் பார்ப்பார். அதுக்கு தான் ஒன்றை கல்யாணம் பண்ணி வச்சு 2 குழந்தைய கொடுத்தது. இல்லைன்னா வேற எங்கேயும் நல்லா அது போயிருக்கும். ஏன் ஒன்றிட்ட கொண்டது கொடுத்தாரு? நீ தான் அதை பார்க்கணும். புரியுது உங்களுக்கு? இல்லைன்னா அவளுக்கு ஒன்னோட சூப்பர் மாப்பிள்ளை கிடச்சிருக்கும். சில இதில் சொல்கிறா இல்லையா, யா உன்னோட அவன் கேட்டான் என்ன, இவன் கேட்டான், இவன் கேட்டான், அவன் கேட்டாய், கடைசியில் உதக்க மேலே வந்து விழுந்தது சீட்டு. ஆமாம். ஆகையினால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் வாங்கி குடும்பத்தில் ஒரு பாரத்தை வச்சுட்டு போயிடாதுங்க. இங்கே எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் அந்த 1ஆம் வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகி என் புருஷன், பாருங்க, உமது அடியானாகி உமதுக்கு தொண்டு செய்தவன். அப்ப எலிசாவுக்கு தொண்டு, எலிசாவிடத்திலிருந்து ஊழியம் செய்தவனே யாரா இருக்கிறான்? கடன்காரனா இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவர் வச்சு ஒரு வைப்பு வைக்கிறான். அவன் வேற யாருக்கு அவன் அடியானா இருக்கல. யாருக்கு அடியானா இருந்தா? உமக்கு அடியானா இருந்தா. ஆமா, கேட்கலாம், என் புருஷனுக்கு நீ ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருந்தா அவன் கடன் வாங்குவானா? என் புருஷனை வச்சு நீ என்ன பண்ணுன? வேலை வாங்க தெரியுது, சம்பளம் கொடுக்க தெரியாதா? படிங்க. உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். நல்லா கவனிங்க. எலிசாவிடத்தில் இவன் கேட்டிருக்கலாம். அதான் அந்த சப்ஜெக்ட் நான் போகல. ஒரு கடகார மனைவி விஷயம் என்னன்னா, அந்த 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் எனக்கு அடிமையாகவும் பிள்ளைகளை கொடு. ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் வேணுமானா மற்றவங்களை அடிமையாக போங்க. உங்கள் பிள்ளைகளை யாருக்கும் அடிமையாக விட்டு போடாதுங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம். உங்கள் பிள்ளை யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது. எனக்கு பசிக்குது, தாத்தா பசிக்குது, பாட்டி பசிக்குது, இல்லை எங்கள் சித்தப்பா பசிக்குது, உன்னிட்ட தான் உன் பிள்ளை கேட்கணுமே தவிர 3வது ஒரு ஆள்கிட்ட உன் பிள்ளை போய் கேட்குற அளவுக்கு நீ நடந்து கொள்ளாத.
அதை விட கொடிய பாவம் வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் போஷித்து காப்பாற்றுகிறவன். ஒரு சபையை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுவது போல சொந்த மனைவி பிள்ளைகளை புருஷன் போஷித்து காப்பாற்ற வேண்டும். அதான் இன்னைக்கு அநேகர் இரவு பகலாக உழைக்கிறாங்க, கண்ணு தூங்கி தூங்கி உழைக்கிறாங்க. கடந்த நாளில் ஒரு லாரி டிரைவர் கொண்டு போய் பள்ளத்தில் விட்டான். கிளீனர் சொல்கிறான், அவர் தூங்கி 7 நாள் ஆச்சுன்னு சொல்கிறான். எதுக்காக? இரவும் பகல் லாரி ஓட்டுறார். எதுக்காக? பிள்ளை படிக்குது, அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், பொண்ணு படிக்குது, ஃபீஸ் கட்டணும், தொடர்ந்து வேலை தான் அது உண்டு அப்படின்னு அல்லி. பாருங்களேன், யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிடணும். அடுத்த வீட்டில் போய் கையாந்தக்கூடாது, அடுத்த வீட்டில் போய் நிற்கக்கூடாது. ஆமேன். அதை விட ஒரு கொடிய பாவம் வேற ஒன்று. பாருங்க, அவர் என்ன சொல்றா? உமது அடியானாகிய உமக்கு கீழே ஊழியம் செய்த உமது அடியானாகிய உம்முக்கு உள்ள தீர்க்கதரிசி அவன் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டாரு. அந்த கடன்காரன் இப்போ வந்து என் பிள்ளைகளை எனக்கு அடிமைகளாகத்தான் என்று கேட்கிறான். எலியா மன உருக்கத்தோடு சொன்னார். எலிசா மன உருக்கத்தோடு சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கமான்னு கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்படியே அடுத்தது எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். உன்னிடத்தில் என்ன இருக்கு சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னிடத்தில் என்ன இருக்கு சொல்லு. அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். வீட்டில் வேற ஒண்ணுமே இல்லையா? ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கு. உடனே அவர் என்ன சொன்னாரு? அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். சொல்றாரு, நீ போ, அநேகம் பக்கத்தில் உள்ள அண்டை வீடு பக்கத்தில் உள்ள எல்லாம் போய் என்ன வாங்கு. அப்ப இவ எப்படிப்பட்டவளா இருக்கணும்? பக்கத்தில் எல்லாம் நல்ல அந்யோன்யம் உள்ளவளா இருக்கணும். சண்டை கிட்ட வச்சு அங்க போக முடியுமா? பாருங்க, அவ எல்லா வீட்லயும் போய் எல்லாரும் எடுத்து கொடுக்குறாங்க குடம். நீங்க பக்கத்து வீட்டில் போய் ஒரு துரும்பு கேட்டு பாருங்க, தரமாட்டாங்களே. ஏன்னா நீயும் கொடுக்க மாட்டே, அது வேற விஷயம். நீ சொல்லுவ வெள்ளிக்கிழமை காலை சாயங்காலம் ஆகி போச்சுன்னு தரமாட்டேன்னு சொல்லுவேன். அவன் சொல்லுவான் செவ்வாய்க்கிழமை ஆகி போச்சு நீ போன்னு சொல்லுவான். ஆமாம், பக்கத்தில் எல்லாத்தையும் அந்யோன்யமாக இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க, போய் எனக்கு குடம் வேணும்னா குடத்தை கொடுத்து விட்டாங்க. எல்லாம் குடத்தை கொடுக்குறாங்க. பாத்திரங்களை வாங்கி 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 எல்லாம் அடுக்கி பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுறான். எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தா எத்தனை குடைன்னு நாங்கள் சொல்லலை, அநேக பாத்திரங்கள் நிரம்பிச்சு. வெறுமையாக இருந்த அநேக பாத்திரங்கள் நிரம்பிச்சு. இந்த மாதத்தில் வெறுமையாக இருக்கிறவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், வெறுமையாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை, வெறுமையாக இருக்கிற உலக வாழ்க்கை எல்லாமே நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல போகிறீர்கள், தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நிரப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பாத்திரம் நிரம்பினது. அவள் பாத்திரம் நிரம்பினது. மறுபடியும் அவ உடனே எலிசாவிடத்தில் ஓடுகிறான். எலிசா சொல்ல, அதெல்லாம் விட்டு முதல்ல நீ கடத்தை தீரு, அதுக்கு பிற திருப்தி ஆவா. முதல்ல நீ செய்ய வேண்டியது கடத்தை தீக்கிற வழியை பாரு. முதல்ல கடத்தை தீரு, அதுக்கு பிறகு அடுத்தது. இது அப்படி இல்லை. நம்ம ஒரு கடத்தை வாங்குவோம், அந்த கடத்தை நீக்க அடுத்த ஒரு கடத்தை வாங்குவோம், அதை தீக்க வேறொரு கடத்தை வாங்குவோம், அதை தீக்க வேறொரு கடத்துல வாங்குவோம், அதை தீக்க வேறொரு கடத்தை வாங்குவோம். கடைசியில் 1 லட்சம் ரூபா கடைசியில் வாங்கச்சில 1 ரூபா தான் மிஞ்சி இருக்கும். எல்லாம் வட்டிக்கு போயிட்டு இருக்கும். அதான் முதல்ல எலிசா சொல்றாரு, முதல்ல அதை விட்டு முதல்ல நீ தீக்க வேண்டியது கடன். உங்களுக்கு யாருக்காவது கடன் இருக்குமானா முதல்ல அந்த கடனை தீர்த்து நிம்மதியா வாழுங்க. அல்லேலூயா. நிம்மதியா வாழுங்க, நிம்மதியா வாழுங்க. முதல்ல உங்க கடன் இல்லாத நீங்க வாழுங்க. அல்லேலூயா. கடத்தை வச்சுட்டு பரலோகம் போக முடியாது. எப்படி? ஒருவேளை நீங்க பறந்து போறீங்கன்னு வைங்களேன்,
நான் இப்போ 1 லட்சம் கடத்த வச்சுன்னு பறந்து போனால் தாசு பிரதர் கூப்பிடுவார், பாஸ்டர் பாஸ்டர் என்னை தந்துட்டு போங்கன்னு சொல்லுவார். எப்படி பாஸ்டர் பாஸ்டர் என்னை தந்துட்டு போங்கன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் கேட்பார், என்ன விஷயம்னு கேட்பார். இல்லை நான் ஒரு 1 லட்சம் ரூபா எனக்கு தரணும். அவர் உடனே ஆண்டவர் சொல்லுவார், இப்போ கீழே போ, முதல்ல சம்பாதிச்சு பாடுபட்டு அவர் கடத்தை தீர்த்துக்கிட்டு அடுத்தது வான்னு சொல்லுவார். அதுக்கு முன்னே கதவு பூட்டும். எப்படி மற்ற 25,000 என்ன பூட்டினாரு? கதவை பூட்டினார். ஐயா எங்களுக்கு தரையும் இல்லை, நேரம் இல்லை, ஆகி போச்சு. அதனால முதல்ல கடன்களை தீர்த்து நிம்மதியாக வாழ வேண்டிய வழியை பாருங்க. அல்லேலூயா. கடத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போயிட்டீங்கன்னா எல்லாமே போகும். சரி, இப்போ கடத்தை தீர்த்து அடுத்த சொல்றாரு, அவங்க சொல்லி விடுறாரு, கடத்தை தீரும் முதல்ல, அதுக்கு ஒரு மீதி பணம் இருக்கு, அதை என்ன பண்ணிச்சுக்க? நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஜீவனம், அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க, அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, வச்சு நீங்க ஜீவிங்க. இனி கடன் இல்லாத ஜீவிங்க, தலை நிமிர்ந்து ஜீவிங்க, யாரும் உங்களை குற்றம் சாட்டாதபடி ஜீவிங்க, நிம்மதியா ஜீவிங்க. அல்லேலூயா. கந்தையானாலும் கசைக்கு கட்டணும்னாங்க. அது யார் சொன்னாங்களே? கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு ஒரு பழமொழி உண்டு. கந்தை தான் ஐயா, அதை கசைக்கு சுத்தமாக கட்டு. அல்லேலூயா. மீந்தது எவ்வளோ மீந்ததோ அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணு. மீந்ததை ஜீவனம் பண்ணணும்னா சிக்கனமாக பண்ணணுன்றாரு. நீ உன் புருஷனை போல கடன் வாங்காத, கொஞ்சம் தான் இருக்கு, அதை நீ சிக்கனம் பண்ணு, அதை பெருக பண்ணு. அதான் நீ குணசாலியான ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளை வீட்டை இடிச்சு போடுறா. நிறைய மீதி வரல, அவள் கடன் தீர்த்து நிறைய மீதி வரல அவள்கிட்ட. மீந்ததை கொஞ்சம் மீந்திருக்கு, அதை கொண்டு நீ என்ன பண்ணு? இனி கடன் வாங்க போகாத, அதை கொண்டு ஜீவனம் பண்ணு. நீ கடன்காரனா இருக்கக்கூடாது. அன்புக்கு மட்டும்தான் கடன். அல்லேலூயா. எதுக்கு மட்டும் கடன்? அன்புக்கு மட்டும்தான் கடன், வேற ஒண்ணுக்கு நீ கடன்படாத அப்படின்னு சொல்லி நல்ல ஆலோசனை கொடுத்து அங்கே அனுப்புகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு அவர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜீவியத்திலே ஆவிக்குரிய வறுமை, ஆவிக்குரிய வறுமை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:4 சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 2:4 படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த நாளிலே கர்த்தர் ஆவி நிறைவை உங்களுக்கு தருவார். சிலர் குறைவு, ஆவியில் நிறைவு குறைவுள்ளவங்களாக இருக்கலாம், சில பரிசுத்த ஆவியை பெறாதவங்களா இருக்கலாம். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என் ஆவினால நிரப்பும், ஆவினால நிரப்பும் என்று கேளுங்க. சிலவங்க பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கலாம். கேளுங்க, ஆண்டவரே என்னை என்ன செய்யும்? பரிசுத்தாவினாலே நிரப்பும் என்று கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் சீசர்களை நிரப்பினது போல உங்களை அவர் என்ன செய்வார்? அவர் நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. யோபு கம்பீரம் இழந்து காணப்படுகிறார். அப்படித்தானே? எல்லாம் இழந்தார், உடம்பெல்லாம் பருக்கள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். 3 நண்பர்கள் வருகிறார்கள், யோபை குறை தான் சொல்றாங்க, இப்படியெல்லாம் சொல்றாங்க. நாங்கள் ஒருத்தன் சொல்றான், அந்த 1வது வசனத்தை படி, பில்தோத் இல்ல, பில்தாத் என்ன பண்றாரு? இவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. இனி உம்முடைய வாயை நகைப்பினாலும் என்னன்னா சிரிப்பினாலும், உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. இதுவரை உமக்கு நாவில் என்ன வரல? சிரிப்பே வரல. சிரிப்போ எங்கேயோ போச்சு, சிரிச்சத்தனே நாளாகி போச்சு. சொல்றாங்க சிரிச்சாலே வியாதி குணமாகன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சிரிச்சாலே வியாதி குணமாகன்னு சொல்றாங்க. ஒரு நாள் நான் ஒரு வீட்டில் ரொம்ப வியாதியாக இருக்கிறாங்க. இப்போ ஏதோ நகைச்சொல்லி சிரிச்சிட்டேன். இங்கே வந்து இப்போ நீங்கள் சிரிக்கலாமா பாஸ்டர் அம்மா?
இங்கே வந்து நீங்கள் சிரிக்கலாமா? நான் சொன்னேன் சிரிச்சாதான் அவர் எழும்பி உட்காருவாருன்னு. உண்மை சொல்கிற அவர் எழும்பி பாசம் அதெல்லாம் சிரிப்பிலே வியாதி போவோம் ஐயா. ஆமேன். சிரிப்பிலேயே வியாதி போகும். அதனால சும்மா சிரிச்சுன்னு தெரியாதுங்க, மெண்டல் நல்லி கொண்டு போட்டுருவான்னு. அல்லேலூயா. யோபு சிரிப்பெல்லாம் யோக கலையே போச்சு, உடம்பெல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது, சிரிப்பே வரல. ஆனால் இப்போ ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு வருது, நீ சிரிப்பாய். அல்லேலூயா. நீ சிரிப்பாய், நீ சிரிக்கும் காலம் வரும். ஆமென். அடுத்தது என்ன? உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார். உதடன் வாயில வார்த்தை பலவீனமான வார்த்தை வரும், ஒரு தைரியமான வார்த்தை இல்லை. ஆனா இனி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும்? விசுவாசம் நிறைந்ததாய் கம்பீரமான வார்த்தை. அந்த வார்த்தையில வல்லம் உண்டையா. ஆமா, அதுதான் 42 அதிகாரத்தில் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அதுதான் இங்க நிறைவேறிச்சு. 40 அதிகாரத்தில் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். யோபு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. 22வது வசனம், யோபு 8:22. உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும். துன்மார்க்கருடைய கூடாரம். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு நீ சிரிப்பாய். அவர் வெட்கப்படுகிற அளவுக்கு நீ கம்பீரமாய் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் சங்கீதம் 71 சங்கீதம் 23 வசனத்திலே, என் ஆத்துமா கம்பீரித்து மகளும். படியுங்கள். 71:23 தானே? என் ஆத்துமா நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். இதுவரை நம்முடைய பாட்டுல என்ன இல்லை? கம்பீரம் இல்லை. அப்படிதானே? நம்ம பாடுறதுல கம்பீரம் இல்லை, மகிழ்ச்சி இல்லாத பாடுவோம். புரியுது உங்களுக்கு? சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுவோம், சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு பாடுவோம். இப்போ அப்படி இல்லை, நீ தைரியமா பாட போறீங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? படிங்க. என் ஆத்துமா நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஆமென். இதுவரை தேவன் தான் இந்த நாவை மீட்டார், வாயை மீட்டார். ஆனால் அதில் என்ன இல்லை? கம்பீரம் இழந்து போச்சது. ஆனால் இப்போ சொல்றாரு கம்பீரித்து மகளுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சகரியா 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசி, நான் முடிக்கிறேன். சகரியா 2:10 வசனம். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கம்பீரித்து மகளு. அப்படியே வருது. சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நீ கம்பீரித்து மகளு, கம்பீரித்து பாடு. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அத்தை என்னன்னா, நான் வந்து நடுவில் வாசம் பண்ணேன்னா உன்னுடைய சோர்வையெல்லாம் மாற்றி கம்பீரமா மகிழ்ந்து பாடி இரு. அப்போ நான் உன் நடுவில் என்ன செய்வேன்? வருவேன். நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நீ கம்பீரித்து பாடும்போது, கம்பீரித்து மகிழ்ச்சியோடு பாடும்போது கர்த்தர் உங்கள் நடுவிலே வருவார். ஆமாம். இதுவரையிலும் குடும்ப ஜபம் இல்லாமல் இருக்கலாம். இந்த நாள் குடும்ப ஜபம் ஆரம்பிக்க போறீங்க, கூடி செபிக்க போறீங்க. நடுவில் வந்து கர்த்தர் இருப்பார். ஆமென். குடும்ப ஜபத்தில் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. நீ கம்பீரித்து பாடி பாடி மகிழும் போது அல்லேலூயா, அவருடைய சாயலில் ஒரு திருப்தி உங்களுக்கு உண்டாகும். மகிழ்வீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு குறவும் இருக்காது. சங்கீதம் 65 சங்கீதம் 13வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 65:13. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளியில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அவர்கள் கம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. உனக்கு தானியமும் திராட்சரசமும் எல்லாம் நிறைஞ்ச எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். உதடு கம்பீரித்து மகிழும். அப்போ இந்த மாதத்திலே கர்த்தர் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை இல்லை, ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார், உன் பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த சங்கீதம் 107:8 எனக்கு ஆசீர்வாதமாய் தாரும் என்று ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 347வது நான் நிற்கும் பூமி நிலைகுலைந்து அழிந்தால், இந்த 347வது பாடல், நான் நிற்கும் பூமி நிலைகுலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த வாக்குத்தத்தை நம்புங்கள். ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட சத்தியம் ஒன்றுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த பாடலை நாம் பாடுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிவில் வாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 அவரை நம்பினவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள். நன்மை செய்கிற கர்த்தரை நம்பு, திருப்தியாக்குகிற கர்த்தரை நம்பு, நிரப்புகிற கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நிலையிலே உன்னை கர்த்தர் உயர்த்துகிறாரே, மேன்மைப்படுத்துகிறாரே, அந்த ஆண்டவரை நம்பு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாழ்வில் இருந்து என்னை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை நடத்தும், எங்கள் சபையை நடத்தும். எங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும், தூரத்தில் நான் சமீபத்தில் இருந்தாலும், எங்கள் விசுவாச பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை நடத்தி எந்த குறைவும் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அது மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நிறைவான வாழ்க்கை, இந்த திருப்திகரமான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கு ஸ்நேகம் பராமரியும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருக வரையிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் இந்த வாக்கு தத்தத்தின்படி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு.